ஏய், அந்த ஜோசியக்காரம்மா சொல்லிட்டு போனது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னமும் எதுக்காக இந்த வீட்லயே இருக்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீ இந்த வீட்ல இருந்தனா கண்டிப்பா என் புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னமும் என் தாலியை அறுத்துட்டு தான் இந்த வீட்ல இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி விஜயா மீனாவை பார்த்து பயங்கர கோபத்தோட திட்டிக்கிட்டு இருக்க. உடனே முத்து இருந்துகிட்டு, அப்பா இவங்களை அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா. எங்க இருந்தோ வந்து அந்த ஜோசியக்காரம்மான்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு நாடகத்தை நடத்திட்டு போயிருக்கு. அதை பார்த்தா ஜோசியம் சொல்ற மாதிரியா இருக்கு, பூஜை பண்ற மாதிரியா இருக்கு. யாரோ திட்டம் போட்டு பக்காவா இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. அது கூட தெரியாம அம்மா என்னமோ மீனாவை வீட்டை விட்டு போக சொல்றாங்க. இது சரியில்லைப்பா, நீங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, என்னடா புரியணும், என்ன புரியணும்? அவங்க பாரு குங்குமத்தை எடுத்து கொடுக்குற நேரம் கூட அந்த குங்குமம் கை தவறி விழுந்தது. இதுல இருந்தே தெரியலையா இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ கல்யாணமாகி அன்னையில இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்த நிம்மதி எல்லாமே நாசமா போச்சு. இப்போ என் புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகுது. அப்படி இருக்கும்போது இவளை எப்படி வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும்? சரிப்பட்டு வராது. ஏய் வெளியே போடி, எங்கடி உன் துணி பையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரூமுக்குள்ள போய் விஜயா அங்க மீனாவோட துணியெல்லாம் எடுத்து ஒரு பேக் உள்ள வச்சு வேக வேகமா எடுத்துக்கிட்டு வந்து இங்க மீனா கையில கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கல, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. எங்க போவியோ எக்கேடு கெட்டு போவியோ எனக்கு தெரியாது. ஆனா மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடவே கூடாது, சொல்லிட்ட, போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, வந்த கோவத்துக்கு அங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏ விஜயா, நீ எல்லாம் மனுஷி தானா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பாவம், இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, நான் பார்த்து கூட்டிட்டு வந்த மருமக, நீ எப்படி வீட்டை விட்டு போக சொல்லுவ? இவ என்னைக்கா இருந்தாலும் முத்துவோட பொண்டாட்டி. அப்போ மீனா இங்கதான் இருக்கணும். நீ பேசாம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏன் நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போனோம்? இது என் வீடு. இந்த வீட்டுல யாரு இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். இவளை இங்கிருந்து போக சொல்லுங்க, இல்லனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய் என்னடி நீ இன்னமும் இருந்துகிட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க, போடி வெளியே அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே முத்து இருந்துகிட்டு, சரிப்பா, அம்மா இனிமேலும் அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பொம்பளை யார் அனுப்பி இங்க வந்திருக்குன்னு நான் கூடிய சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். மீனா இந்த வீட்டை விட்டு போனாதான் இவங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்கன்னா அப்போ மீனா கூட நானுமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து தன்னோட துணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வெளியே நிக்க, வா மீனா நாம போகலாம். ஐயோ என்னங்க, எதுக்காகங்க நீங்க வரணும்? நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த ராசி தான் மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு அந்த ஜோசிக்காரம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போறேங்க, நீங்க இங்கேயே எப்பவும் போல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, மீனா நீ இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் எப்படி மரியாதை எதிர்பார்க்க முடியும்? இல்ல, நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மீனா வா மீனா போலாம். அப்பா நீங்க அம்மா எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து மீனாவை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக, ஒரு நிமிஷம் முத்து, மீனா கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க அண்ணாமலை தன்னோட ரூமுக்குள்ள போய் அவரோட துணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் உள்ள வச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்த அண்ணாமலை கையில பேக்கோட வந்து நிக்கிறத பார்த்ததும் இங்க விஜயாக்கோ அதிர்ச்சியா இருக்கு. அம்மா என்னம்மா, அப்பாவும் பேக் எடுத்துட்டு வந்திருக்காரு, என்னப்பா, ஏன்பா நீங்க பேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மனோஜ் கேட்க, என்னங்க இப்போ எதுக்காக நீங்க பேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இங்க விஜயா கேட்க, உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்ன என் மருமக மீனாவையும் என் புள்ள முத்துவையும் இந்த வீட்டை விட்டு நீ அனுப்பிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்ப, நானும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா? என்னால முடியாது. என் புள்ள கூட எங்கேயோ நான் நடுத்தெருவுக்கு போனாலும் போவனே தவிர இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நீ தானே சொன்ன இது உன் வீடுன்னு, நீயே சந்தோஷமா இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இங்கே அழு. முத்து வா முத்து, மீனா வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேக் எடுத்துக்கிட்டு கிளம்ப, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க நான் ஒன்றும் உங்களை போக சொல்லலை, இதோ நிற்கிறாளே விளங்காதவ ராசி கெட்டவ இவளை தான் போக சொன்னேன். இப்போ எதுக்காக நீங்க போறீங்க? நீங்களாம் ஒன்றும் போக தேவையில்ல. அம்மா தாயே, நீ ஒன்றும் என்ன போ இரு எதுவுமே சொல்ல தேவையில்ல. நான் யார் கூட இருக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருப்பா முத்து, எனக்கு ஒரு வேளை 3 வேளை சோறு போட மாட்டியா என்ன? நான் உன் கூட வரேன்ப்பா. அப்பா வாங்கப்பா, அது எப்படிப்பா உங்களை நான் பார்த்துக்காம இருக்க முடியும்? வாங்கப்பா, மீனா கூட சேர்த்து உங்களையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அண்ணாமலையை அழைச்சிக்கிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அதே தெருவுல இன்னொரு வீட்டுல அங்க முத்து மீனா அண்ணாமலைன்னு எப்பவும் போல தனி குடுத்தனம் எடுத்துக்கிட்டு அங்க தங்கிக்கிட்டு வர, அதே சமயம் மறுநாள் இங்க மீனா அங்க பார்வதியோட வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சிந்தாமணி அந்த ஜோசிக்கார அம்மாவை வர சொல்லி, இங்க பாரு நான் சொன்ன மாதிரியே அதோ நடந்து வராளே விஜயா,
அவகிட்ட போய் நான் சொல்ற மாதிரியே பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டு அங்க ஜோசியக்கார அம்மா கிட்ட சொல்ல, நேரா விஜயா வர்றதை பார்த்ததும் சீக்கிரமா போய் பேசு அப்படின்னு சொல்ல அந்த ஜோசியக்கார அம்மாவும் நேரா விஜயா எதிரில் போறாங்க. என்னம்மா, நான் சொன்னதெல்லாம் நீ பண்ணியா? உன் மருமக அந்த மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனியா? இல்லனா உன் தாலி பாக்கியம் நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜோசியக்காரம்மா சொல்ல இதை கேட்டதும் விஜயா இருந்துக்கிட்டு, ஆ ஆ எல்லாம் அவ வீட்டை விட்டு போயிட்டா, ஆனா என் புருஷனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, என்ன பண்றதுனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் புருஷன் உன்னை தேடி கூடி சீக்கிரம் வீட்டுக்கு வரதான் போறாரு. அதுக்காக போனவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள மட்டும் கூப்பிட்டுடாத அப்படின்னு அங்க ஜோசிக்காரம்மா சொல்ல, உடனே விஜயாவுக்கு தன்னோட புருஷன் அண்ணாமலை வீட்டுக்கு மறுபடியும் வந்துருவாரு அப்படிங்கிற செய்தியை சொன்னதும் கொஞ்சம் சந்தோஷமாவே ஆகுது. சரிம்மா, கண்டிப்பா அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா நான் விட மாட்டேன், ஆனா என் புருஷன் சீக்கிரம் வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கிருந்து போக, உடனே இந்த ஜோசிக்காரம்மா அங்க மறைஞ்சு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சிந்தாமணி கிட்ட போய், அம்மா நீங்க சொன்னபடி நான் சொல்லிட்டேன், அந்த மீனா வீட்டை விட்டு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜோசிக்காரம்மா சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணியோ தன்னோட பேக்ல இருந்து பணத்தை எடுத்து அங்க ஜோசிக்காரம்மா கிட்ட கொடுக்க, அந்த வழியா நடந்து வந்த மீனாவுமே அங்க சிந்தாமணி கிட்ட ஜோசிக்காரம்மா பணம் வாங்குறதையும் பார்த்துடுறாங்க. அடிப்பாவி, அப்போ உன் வேலை தானா? அத்தையோட மனசை எப்படியாவது கலைச்சு என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீ தான் திட்டம் போட்டு இந்த ஜோசிக்கார அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி விட்டியா? இது சரிப்பட்டு வராது, கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி ஆகணும், மாமா கிட்டேயும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போனை எடுத்து அங்க சிந்தாமணியும் ஜோசிக்காரம்மாவும் பணம் கொடுத்து வாங்கிக்கிறத அங்க வீடியோவை எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு வழியை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தன்னோட மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அங்க பார்வதி வீட்டுக்கு போகாமலே நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த மீனாவை பார்த்ததும் இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்னம்மா மீனா, இப்பதான் பூ கொடுக்க போனேன், அதுக்குள்ள கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, உடனே இங்க முத்து இருந்துக்கிட்டு, என்ன மீனா, அம்மாவை எதனா வழியில பாத்தியா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, அதை விட வேற ஒரு விஷயத்த பார்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, என்ன மீனா சொல்ற? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு அந்த ஜோசிக்கார அம்மா ஜோசியம் சொல்ல வந்ததுல அது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த சிந்தாமணி தாங்க பணத்தை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் ஜோசியம் சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, என்ன மீனா சொல்ற? நான் தான் அன்னைக்கே சொன்னல, கண்டிப்பா இந்த ஜோசிக்கார பொம்பளை யாராவது திட்டம் போட்டு அனுப்புனதுனால தான் இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான ஜோசியத்தை சொல்லுச்சுன்னு நீங்க யாருமே நம்பல, பாத்தியா இப்ப? ஆமாங்க, நான் கையோட வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா, பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் இருந்த அந்த வீடியோவை எடுத்து அங்கே முத்துக்கிட்டையும் அண்ணாமலைக்கிட்டையும் போட்டு காட்ட, அதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. பார்த்தீங்களாப்பா, அந்த சிந்தாமணிக்கு எதுக்காகப்பா இப்படி ஒரு கேடு கெட்ட வேலை? என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு அனுப்புறதுல அந்த சிந்தாமணிக்கு அப்படி என்னப்பா சந்தோஷம் இருக்கு? இல்லப்பா, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கு ரொம்ப கோபம் வந்து கத்திக்கிட்டு இருக்க அதே நேரம் அண்ணாமலை இருந்துக்கிட்டு, முத்து, திட்ட வேண்டியது அந்த சிந்தாமணியை கிடையாது, நம்ம வீட்டில் இருக்காளே அந்த விஜயா, அவளை திட்டினாதான் அவ கூட சேர்ற சகவாசத்தை இவ நிறுத்துவா. இப்பவே என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த வீட்டை விட்டு ரொம்ப கோவத்தோட வெளியே வர, கூடவே முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கூடயே வராங்க. இன்னொரு பக்கம் இங்க அண்ணாமலை இங்க விஜயாவோட வீட்டுக்கு வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்ததும் விஜயாவுக்கு அங்க ஜோசிக்காரம்மா சொன்னது ஞாபகம் வருது. பரவாயில்ல, நம்ம புருஷன் போனவரு மறுபடியும் என்னை தேடி வந்துட்டாரு போல இருக்கு, ஜோசியம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த மீனா மட்டும் வீட்டுக்குள்ள வர விடாம பாத்துக்கணும். என்னங்க என்னங்க வாசல்லே நிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய சொல்ல, உடனே அண்ணாமலை வீட்டுக்குள்ள வராரு. எனக்கு தெரியுங்க நீங்க மறுபடியும் வந்துருவீங்கன்னு, ஏன்னா அந்த ஜோசிக்கார பொம்பளை என்ன ரோட்லயே நின்று சொல்லுச்சு, உன் புருஷன் வெளியே போனவர் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாருன்னு. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் ஒன்றுங்க, அந்த மீனாவும் முத்துவும் மறுபடியும் வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் மீனாவும் முத்தும் அங்கே வாசலுக்கு வராங்க. ஏய், என்னடி, என் புருஷன் வந்துட்டாரு, நீ எதுக்காக இப்போ பின்னாடியே வர? என்ன அப்படியே உள்ள வந்து ஒட்டிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. என்னங்க, இவளை போ சொல்லுங்க, போனது போனதாவே இருக்கட்டும், மறுபடியும் எல்லாம் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலைக்கு கோபம் வந்து அங்க விஜயாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. நீயும் எவ்வளவோ தப்பு பண்ணிட்ட, நானும் எத்தனையோ தடவை உன்னை கண்டிச்சிட்டேன், ஆனாலும் நான் சொல்றத நீ கேட்கவே மாட்ட போல இருக்கே. என்னங்க, இப்போ எதுக்காகங்க என்ன அடிக்கிறீங்க, அதுவும் இவ முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே அங்க அண்ணாமலை மீனா கிட்ட இருந்து போனை வாங்கி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு. பாத்தியா,
சிந்தாமணி கூட சேராத, அவ கூட சகவாசத்தை வச்சுக்காதன்னு சொன்னனே. அந்த ஜோசியக்கார பொம்பளைக்கு அந்த சிந்தாமணி தான் பணத்தை கொடுக்குறா. அவ தான் திட்டம் போட்டு அந்த ஜோசியக்கார பொம்பளைய வீட்டுக்குள்ள அனுப்பி முத்துவையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பக்காவா திட்டம் போட்டு வச்சிருக்கா. இது கூட தெரியாம என்னமோ இது எல்லாத்தையும் நம்பி நான் கூட்டிட்டு வந்த மருமகளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப பார்த்திருக்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன் கூட போய் இத்தனை வருஷம் வாழ்ந்து நினைக்கும் போது எனக்கு தான் வெக்கமா இருக்கு. பாரு, ஃப்ரெண்டுன்னு அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்தியே கடைசியில அவளால இந்த குடும்பமே பிரியற நிலைமைக்கு வந்துடுச்சு. இப்ப கூட உனக்கு மீனா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கிட்ட அந்த வீடியோவை காட்டி இங்க அண்ணாமலை ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க விஜயாவோ இங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிப்பாவி சிந்தாமணி, அப்போ நீதான் இவ்வளவும் பக்காவா திட்டம் போட்டு இப்படியெல்லாம் நடத்தி வச்சிருக்கியா? இல்லைங்க, நான் அவ கூட பேசியே பல நாள் ஆயிடுச்சு. திடீர்னு அவளா இப்படியெல்லாம் திட்டம் போட்டு இப்படி அந்த ஜோசிக்கார பொம்பளை ஃப்ராடை எங்கள் வீட்டுக்கு அனுப்புவான்னு எனக்கு என்னங்க தெரியும். என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா அண்ணாமலையோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. அடைச்சி, நீ திருந்தவே மாட்ட. என்னைக்கு நீ திருந்தி மனுஷியா வாழ்றியோ அதுக்கப்புறம் நானும் முத்து மீனா 3 பேருமே இந்த வீட்டுக்குள்ளே வரோம். அது வரைக்கும் நீயும் உன் பிள்ளைங்களும் இந்த வீட்லேயே சந்தோஷமா, சச்ச உன் வீட்லேயே சந்தோஷமா இங்கே இரு. மீனா, முத்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அண்ணாமலை மறுபடியும் முத்துவையும் மீனாவையும் அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு.